2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற வழக்கு விசாரணைக்காக வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரானார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேலூர் தொகுதியில் களமிறங்கிய கதிர் ஆனந்த் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்த் ஆஜரானதை அடுத்து ஜூன் 5ஆம் தேதி அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. குமரி கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 7 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.